எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், அதை பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாம, எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலைவணங்குறேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படும். தமிழ்நாடும் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இந்தோட அமைதியா ஒரு மாதிரி போராட்டம் பண்ண முடியாது. யாரையும் அடிக்கல, பஸ் கண்ணாடி உடைக்கல, எவனும் குடிச்சிட்டீங்க கலாட்டா பண்ணல. இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் தெளிவா இருக்காங்க, என்ன வேணுங்கிறதுல இருக்காங்க. நான் இங்க எதுக்கு வந்தேன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட அடையாளம்னா இன்னைக்கு நடக்கிற, இப்ப 4-5 நாளா நடந்துட்டு இருக்கிற போராட்டம் நம்ம எல்லாரோட ஒற்றுமையோட அடையாளம். இந்த ஒற்றுமை எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்திட்டு நாளைக்கு ரோட்ல போயிடுறது கிடையாது. நாளைக்கு ஃபார்மர்ஸ் சூசைடுக்கு இதே கூட்டம் தான் போராட போகுது. காலேஜ் ஃபீஸ் அதிகமா கேட்டானுங்கன்னா இதே கூட்டம் தான் போராடும். இனிமே எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினீங்கன்னா நாங்க எங்களுக்காக கேள்வி கேட்க ரோட்டுக்கு வருவோம். இந்த ஏமாத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற ஊர்ல இருக்கிறவங்க கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருக்கிறவங்களாலும் தமிழ்நாட்டு மக்களை இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினா மக்களாகிய நாங்க எங்களுக்கு கேள்வி கேட்டுப்போம். எங்களால அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ரோட்ல ஹெல்ப்பும் பண்ண முடியும். எங்களோட உரிமையை காப்பாற்றுறதுக்கு போராடவும் முடியும். அதோட வெளிப்பாடு தான் இது. அதை சப்போர்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். நான் தமிழ்ன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை, நான் இந்தியன்கிறதுல ரொம்ப பெருமை. ஆனா நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லூசிங் மை ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நம்ம போராடி இருக்கோம், நம்மளுடைய ஆதங்கத்தை காட்டியிருக்கோம். பட் எந்த விதத்துலயும் எதுவுமே நடக்கல. இப்போ மெரினால போராடிட்டு இருக்காங்க, ஊர்ல எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு எல்லாரும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது உங்களுடைய ஏரியால, உங்க வீட்டு பக்கத்துல, நீங்க நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஜங்ஷன்ஸ், அதை அந்த ஏரியால இருக்கக்கூடிய பசங்க நாளைக்கு காலையில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதாவது அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல, எனக்கு ஒரு லேடிஸ்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து அவங்க ஒரு பாத்ரூமுக்கு போகணும், ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு போற ஒரு டிஸ்டன்ஸ்லயே அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஜங்ஷன்ஸை நாளைக்கு அந்த ஏரியால இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாருமே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்க உட்காந்து அங்க தன்னோட போராட்டத்தை, அவங்களோட இதை காட்டுறதுக்கான ஒரு இடத்த நாளைக்கு ரெடி பண்ணிடுங்க. ஒரு மெயினா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, மெடிக்கல் ஷாப்ஸ், இவங்கெல்லாம் போராட்டத்துக்கு வராதிங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய மெயின் இடங்கள்ல போராட்டத்தை நடத்தாதீங்க. அங்க ஃப்ரீயா வழி விடுற மாதிரி விஷயத்த நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு ஏரியாவுக்கும் அத்தனை ஹோட்டல் இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு, தண்ணி, ஒரு தேவையான அந்த வசதிகளை ரெடி பண்ணிக்கோங்க. பேசிக்கா மெடிக்கல் ஷாப், இந்த பொட்டி கடை, இதெல்லாமே 24/7 ஓபன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம இதை நடத்தியே ஆகணும். அது 1 நாள் ஆகட்டும், 2 நாள் ஆகட்டும், 3 நாள் ஆகட்டும், அதை லிஃப்ட் பண்ற வரைக்கும் நம்ம யாரும் எந்திரிச்சு எங்கேயும் போறதா இல்லை. நம்ம எல்லாரும் ரோட்ல உட்காருவோம். இந்த மெசேஜை இம்மிடியட்டா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நாளைக்கு 8 மணிக்கு அவங்கவுங்க ஏரியால எல்லாரும் உட்காருங்க. நம்ம யாருன்றதை காட்டுவோம். இதை ரிமூவ் பண்ற வரைக்கும் நம்ம யாரும் அங்கிருந்து எந்திரிச்சு நம்ம நகர்றதா இல்லை, நகரவும் கூடாது. நன்றி, வணக்கம். இந்த இளைஞர்கள் வெளியில ரோட்டுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. பட் ஜல்லிக்கட்டு நடக்கும், நடந்தே தீரும். பட் அதில் நிறுத்திட வேண்டாம், அதில் நிறுத்திட வேண்டாம். நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடுக்கு எதிராக எந்த விஷயங்கள் இதுக்கப்புறமாக எதிர்காலத்தில் வந்தாலும் தயவு செஞ்சு வாங்க, ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. இந்த ஜல்லிக்கட்டோட முடிகிற விஷயம் கிடையாது. இதே இளைஞர்கள் கூட்டம், இதே கவனம் விவசாயத்துக்கும் திசை திருப்புங்க. தயவு செஞ்சு விவசாயத்துக்கும் திசை திருப்புங்க. இன்னும் முக்கியமான பிரச்சனை இப்ப இன்னும் தண்ணி இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். அதுலயும் நம்ம கவனம் செலுத்துவோம். ஜல்லிக்கட்டோட மட்டும் இளைஞர்களோட எழுச்சி, இந்த ஒற்றுமை நின்ற